வணக்கம் நேர்களே. மார்க்கெட்டில் முதலீடு செய்யும் பொழுது அண்டர்ஸ்டாண்டிங் த ரைட் இண்டிகேட்டர் ஃபார் ஸ்மார்ட் இன்வெஸ்டிங் அதை பற்றி தான் பேசுகிறோம். மெயினாக கம்பெனி லாங் டேர்முக்கு எவாலுவேட் பண்ணும்போது இன்வெஸ்டர்ஸ் நிறைய நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா மிக்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் குவாலிட்டேட்டிவ் ஃபேக்டர்ஸை சரியாக பார்க்கறதில்ல. அதனால் சர்டன் கீ மெட்ரிக்ஸ் உங்களுக்கு ஒரு பவர்ஃபுல் சிக்னல் அந்த பிஸ்னஸ் க்ரோத்தில் மேனேஜ்மெண்ட் எஃபிஷியன்சி அண்ட் ஷேர் ஹோல்டர் வேல்யூ கிரியேஷன்ஸ் இது எல்லாத்தையும் தான் நம்ம பார்க்கணும். ஸோ இந்த இம்ப்ரூவ்டு டிசிஷன் இருந்ததுன்னு வச்சுங்களேன், ஸோ ரெடியூஸ் யுவர் லாஸஸ் அண்ட் இன்வெஸ்டிங் இன் அ பெட்டர் வே அண்ட் யுவர் மணி வில் க்ரோ இன் அ பெட்டர் வே அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதில் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியது ப்ரொமோட்டர் ஹோல்டிங் அண்ட் இட்ஸ் ட்ரெண்ட். ஹையர் ப்ரொமோட்டிங் ஹோல்டர் டிப்பிக்கலி ஒரு மேனேஜ்மெண்ட் கான்ஃபிடன்ஸ் இந்த ஓன் பிஸ்னஸ். அதனால் ப்ளஸ் ரெண்டாவது அவங்க ஹோல்டிங் ஏதாவது பிளட்ஜ் பண்ணியிருக்காங்களா பிளட்ஜ் பண்ணலையா அப்படிங்கிறதையும் பார்க்கணும். ஸோ இண்டிகேட்ஸ் த ஃபெய்த் இன் கம்பெனியுடைய க்ரோத் ப்ராஸ்பெக்ட்ஸுக்கு அது உபயோகமாக இருக்கக்கூடும். அடுத்தது ரீசனபிள் வேல்யூவேஷன், அதாவது ப்ரைஸ் ஏர்னிங் ரேஷியோ பிலோ 30 இருந்ததுன்னா மோஸ்ட் காமன்லி யூஸ்டு வேல்யூவேஷன் இதுங்க. ஸோ அது ஒரு அந்த ஆவரேஜ் பியர் இண்டஸ்ட்ரீஸோடு பார்க்கும் பொழுது பிலோ 30 இருந்ததுன்னா அது ஒரு ரீசனபிளி ப்ரைஸ்ட். ஸோ அதனால் அந்த வேல்யூவேஷன் பெட்டராக இருக்கும். ஃபர்தர் குவாலிட்டி ஆஃப் த கம்பெனியோட க்ரோத் இருக்குங்கிறத பார்க்கலாம். மூணாவது இதுதான் ரொம்ப முக்கியமானது, லோ பிஇஜி ரேஷியோ, ப்ரைஸ் ஏர்னிங் க்ரோத் ரேஷியோன்னு பேருங்க பிஇஜி. இந்த பிஇஜி ரேஷியோ கம்மியாக இருந்ததுன்னா நம்மளுடைய ஸ்டாக் ப்ரைஸ் கொடுத்து விலை வாங்குறது அந்த ப்ரீமியம் கம்மியாக இருக்கக்கூடும். ஸோ இது மெயினாக பார்க்கும்பொழுது பிஇஜி பிலோ 1 ஜென்ரலாக சஜஸ்ட் இந்த ஸ்டாக் அண்டர் வேல்யூவாக இருக்குது ஏர்னிங் க்ரோத்தோடு பார்க்கும்பொழுது. ஸோ ஒரு அட்ராக்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்தது எக்ஸ்டெண்டிங் ஆப்ரேட் ப்ராஃபிட் மார்ஜின், ஓபிஎம்னு சொல்லுவோம். ஆப்ரேட் ப்ராஃபிட் மார்ஜின் கம்பெனியோடைய கெய்னிங் எஃபிஷியன்சியை குறிக்குது. ஸோ பெட்டர் காஸ்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஸ்ட்ராங் ப்ரைஸிங் பவர். ஸோ இது ரெண்டும் இருந்ததுன்னா இந்த ஓபிஎம் பெட்டராக இருக்கக்கூடும் ஃபியூச்சர் ப்ராஃபிட்டபிலிட்டிக்கு. தென் ஸ்டெபிலிட்டி இன் ஏர்னிங்ஸ் அண்ட் மார்ஜின்ஸ். ஸோ லோ வாலட்டிலிட்டி இன் ஏர்னிங்ஸ் இருக்கணும். ஒரு குவார்ட்டர் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு 25% காமிச்சிட்டு அடுத்த குவார்ட்டரில் 5% காமிச்சாங்கனாக்கா தட் இஸ் நாட் ரைட். ஸோ அடுத்தது ஸ்ட்ராங் கேஷ் ஃப்ளோ அண்ட் ஜெனரேஷன். ஹை கேஷ் ஃப்ளோ இருந்ததுன்னா ஆப்ரேஷன்ஸில் இருந்ததுன்னு வச்சுங்களேன், இபிட்டா ஹைலைட்ஸ் பெட்டராக இருக்கக்கூடும், எஃபெக்டிவாக இருக்கும். அடுத்தது ஹை ரைசிங் ஆர்ஓசிஇ அண்ட் ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு, இதுவும் பார்த்துக்கணும். லோ டெட்டாக இருக்கணும், அப்போ தான் ஹெல்த்தி இன்ட்ரெஸ்ட் கவரேஜாக இருக்கக்கூடும். ஸோ இவையெல்லாம் to avoid the weakness of the company to go for a better wealth creation. நன்றி, வணக்கம்.